வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எங்களது வெற்றி ஒரு மரண அடி. பாஜக கூட்டணியில் இருப்பவர்கள் இருப்பார்களா என்பதும் கேள்விக்குறி. வைத்திலிங்கம் பேட்டி. புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை. லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் என்ற இரு மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுவதை முன்னிட்டு கிழக்கு காவல் சரக போலீசார் கொடி அணிவகுப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் காங்கிரஸ் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை. லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் என்ற இரு மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை பணிக்கு வரும் அரசு ஊழியர்கள் முகவர்கள் வர துவங்கிவிட்டனர். இவர்கள் சோதனைக்கு பிறகு உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். யாரும் செல்போன் அனுமதி இல்லை. சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து வாக்கு பெட்டியில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் 800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 1002 அரசு ஊழியர்கள் பணியில் உள்ளனர். புதுச்சேரி மின்துறை பிரிவு 4 முத்திரையர்பாளையம் ஓஎம்மில் 4 தினங்களுக்கு முன்னர் இரவு நேரத்தில் மின்தடையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர் திரு சுப்ராயன் ஒயர்மேன் அவர்கள் எதிர்பாராத மின் விபத்தில் சிக்கி மருத்துவ சிகிச்சை பெற்று வீடு திரும்பி உள்ள நிலையில் நேற்று 2/6/2024 அன்று அதே முத்திரையர்பாளையம் ஓஎம்மில் இரவு 11 மணிக்கு நடைபெற்ற மின்தடையை சரி செய்யும் பணி மேற்கொண்ட பொழுது ஏற்பட்ட தீவிர மின் விபத்தில் தொழிலாளர் திரு சந்திரன் ஒயர்மேன் அவர்களும் சிக்கி தற்சமயம் மேல் சிகிச்சைக்காக சென்னை சென்று சிகிச்சை பெற்று வருகிறார். இப்படிப்பட்ட தொடர்ச்சியான மின் விபத்துக்களுக்கான காரணம் தற்பொழுது துறையில் நிலவி வரும் ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் அதன் காரணமாக தொழிலாளர்கள் மீது திணிக்கப்படும் அதிக பணிச்சுமையே ஆகும். துறை நிர்வாகம் இத்தகைய மின் விபத்துக்களை தவிர்க்க தீவிர நடவடிக்கை எடுத்திட வேண்டுகிறோம். பாதிப்பிற்கு உள்ளான தொழிலாளர்கள் இருவரும் குறிப்பாக அதிதீவிர பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் திரு சந்திரன் அவர்கள் பூரண நலம் பெற்று இயல்பான பணிக்கு விரைவில் திரும்பிட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எனது வெற்றி ஒரு மரண அடி என்றும் பாஜக கூட்டணியில் இருப்பவர்கள் இருப்பார்களா என்பதும் கேள்விக்குறி என்று வைத்திலிங்கம் பேட்டி. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவுகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்து வருகிறார்.
இதனை அடுத்து புதுச்சேரியில் உள்ள கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நன்றியும் தெரிவித்து வருகிறார். அதன்படி திமுக கட்சி அலுவலகம் சென்ற வைத்தியலிங்கம் அங்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு வருகை புரிந்த காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எனது வெற்றிக்கு பாடுபட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், பாஜக வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எனது வெற்றி ஒரு மரண அடி என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் பாஜக என்ற மாயையும் அதனை தாங்கி பிடித்த பிரதமருக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளார்கள். மேலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று யாரும் சொல்லவில்லையே, அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் கூட்டணியில் இருப்பார்களா என்பதை தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது என்று தெரிவித்தார். 12 தொகுதிகளுடைய எண்ணிக்கை இதுவரை முடிந்திருக்கிறது. இன்னும் 18 தொகுதிகளுடைய எண்ணிக்கை நடைபெற வேண்டும். நிச்சயமாக அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். இதில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியானது இன்றைய தினம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு அகில இந்திய அளவிலேயும் இந்தியா கூட்டணி பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கின்றது. இன்றைய தினம் பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றோம். ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு நெருங்கி வரக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுக்கும் என்று உண்மை. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் பிஜேபி என்று சொல்லக்கூடிய மாயை, தன்னை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பிரதமர், அதை தன்னை கடவுளாக காட்டிக்கொண்ட பிரதமர், இவர்களுக்கெல்லாம் பெரிய மரண அடி தந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. மறைந்த கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி உழவர்கரை தொகுதி திமுக சார்பில் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு விழா புதுச்சேரி திமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி திமுக சார்பில் கருணாநிதியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் ஏற்பாட்டில் ஆர்த்தர் கண் மருத்துவமனை எதிரே திமுக கொடியேற்றி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதேபோல் ஜவஹர் நகர், ரெட்டியார்பாளையம், ஜெயா நகர், மூலக்குளம், அரும்பார்த்தபுரம் ஆகிய பகுதிகளிலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் லோக கணேசன், தொகுதி அவைத்தலைவர் விஜயரங்கன், மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் சுகுமாரன், கலை இலக்கிய பகுத்தறிவு துணை அமைப்பாளர் அன்புமாறன், மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சுப்பிரமணி, மாநில தொண்டரணி துணை அமைப்பாளர் சிவராமன், தொகுதி துணை செயலாளர் சரவணன் பானு, தொகுதி பொருளாளர் செந்தமிழ், தொகுதி செயற்குழு உறுப்பினர் கங்காதரன், ரமேஷ், ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, முரளி, ஆறுமுகம், பன்னீர், தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆனந்த், கிளை செயலாளர்கள் சுகுமார், ரவி, செல்வராஜ், அன்பழகன், கழகத்தின் மூத்த முன்னோடி விஸ்வநாதன், வேல்முருகன், தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் கோகுல் மற்றும் தொழிற்சங்கத்தினர், கழக உடன்பிறப்புகள் பலர் உடன் இருந்தனர். SWTT தமிழர்களுக்கான சமூக நல அறக்கட்டளை புதுச்சேரி நேஷனல் கவர்னிங் கவுன்சில் மெம்பர் பஜனி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. SWTT தமிழர்களுக்கான சமூக நல அறக்கட்டளை புதுச்சேரி நேஷனல் கவர்னிங் கவுன்சில் மெம்பர் பஜனி 58வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ அருள்மிகு அரங்க ராமானுஜர் மதுரை மடத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் பஜனிக்கு அவரது ஆதரவாளர்களால் பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நடேசன் நகர் அணுக்கருணை முதியோர் இல்லம் மற்றும் வம்பாக்கீரைப்பாளையம் ரிக்ஷா மாமா குழந்தைகள் வளர்ச்சி மையத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பாலாஜி, சரவணன், அருள்ஜோதி, பழனிவேல், எழிலரசன், புதுவை குமார், வெங்கடேசன், அச்சுதன், புருஷோத்தமன், முத்துக்குமார், சுரேஷ், கோவிந்தன், முருகன், வேல்முருகன், ராஜாராம், வள்ளலார் கருணை நெறி அறக்கட்டளை, பச்சையப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நான் ஜான்பேட்டையில் பழனி ஐயா அவர்கள், குமார் ஐயா அவர்களுக்கு
தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைவர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான திரு செல்வம் அவர்கள், ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன் அவர்களும் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக நகரமன்ற தலைவரும் பள்ளியின் டிரஸ்டியுமான கிருஷ்ணராஜ், புதுச்சேரி பாஜக மகளிர் அணி தலைவி பிரியா, தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் முருகன், சமூக சேவகர் கண்ணதாசன், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், கல்வி நிறுவன முதல்வர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களுக்கு பூங்கொத்து அளித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுவதை முன்னிட்டு புதுச்சேரி கிழக்கு பிரிவு காவல் நிலையங்களான பெரியகடை, ஒதியஞ்சாலை, உருளையன்பேட்டை சார்பில் போலீசார் நேற்று மாலை கொடி அணிவகுப்பு நடத்தினர். கிழக்கு எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தலைமை தாங்கினார். இன்ஸ்பெக்டர்கள் ஜெய்சங்கர், செந்தில்குமார், சத்யநாராயணா மற்றும் பயிற்சி காவலர்கள் 60 பேர், பெண் காவலர்கள் 10 பேர் உட்பட 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். கிழக்கு எஸ்பி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட இந்த கொடி அணிவகுப்பு நேரு வீதி, ஆம்பூர் சாலை, எஸ்வி பட்டேல் சாலை, அண்ணா சாலை, புசி வீதி, செஞ்சி சாலை வழியாக சென்று இறுதியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் காங்கிரஸ் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு தொடங்கிய முதலே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் அதிகப்படியான வாக்குகள் முன்னிலையில் இருந்து வருவதனால் அதை கொண்டாடும் வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் திமுகவினர் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். உடன் மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், தொகுதி கழக துணை செயலாளர் செல்வம், நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் லோகு, சேகர், களியபெருமாள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ஏராளமான காங்கிரசார் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் அஜந்தா சிக்னல் அருகே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு எங்களது வெற்றி ஒரு மரண அடி. பாஜக கூட்டணியில் இருப்பவர்கள் இருப்பார்களா என்பதும் கேள்விக்குறி. வைத்தியலிங்கம் பேட்டி. புதுச்சேரி மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை
லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் என்ற இரு மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுவதை முன்னிட்டு கிழக்கு காவல் சரக போலீசார் கொடி அணிவகுப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வரும் நிலையில் காங்கிரஸ் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.